வணக்கம். சட்டவிரோத காவல் மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறது. சந்தேக வழக்கில் விசாரணை எனும் பெயரில் போலீசார் தாக்கியது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். உயிரிழந்த இளைஞர் என்ன தீவிரவாதியா, ஆயுதம் ஏந்தி தாக்கினாரா எனவும் நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்புகிறார்கள். சிவகங்கையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசார் அடித்து கொலை செய்யப்பட்டதாக தற்பொழுது புகார் எழுந்திருக்கிறது. போலீசாரால் தாக்கப்பட்டதால் இளைஞர் இறந்ததாக கூறப்படும் வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கவும் தற்பொழுது அஇஅதிமுக சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையங்களில் 24 மரணங்கள் நிகழ்ந்திருப்பதை ஏற்க முடியாது எனவும் தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு மதுரையை சேர்ந்த சிவகாமி என்பவர் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்ய வந்திருக்கிறார். அவர் வயது முதிர்ந்தவர் என்பதால் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் வீல் சேவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அப்போது அஜித்திடம் சாவியை கொடுத்து காரை பார்க் செய்யுமாறு சிவகாமியின் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அஜித்குமார் காரை பார்க் செய்துவிட்டு சாவியை கொடுத்திருக்கிறார். இதனையடுத்து சாமி தரிசனம் செய்ய வந்துவிட்டு சிவகாமி குடும்பத்தினர் காரில் இருந்த 10 பவுன் நகையை காணவில்லை என திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இளைஞர் அஜித்குமாரை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தனிப்படை போலீசார் தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக அஜித்தின் உறவினர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மற்றொரு புறம் கோவிலுக்கு அருகே உள்ள பகுதியில் கோவிலின் செயல் அலுவலகத்தில் வைத்து குற்றப்பிரிவு போலீசார் அஜித்குமாரை பைப்புகளால் தாக்கியதால் கூறப்படுகிறது. அந்த பகுதியில் பைப்புகள் உடைந்து சிதறி கிடக்கும் புகைப்படங்களும் வெளியாகி இருந்தது. இந்த சம்பவம் காரணமாக தற்பொழுது கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடையை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் இந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படை காவலர்கள் 6 பேரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி ஆசித் ராவத் உத்தரவிட்டிருக்கிறார். அதோடு இந்த சம்பவத்தில் வெளிப்படையான விசாரணை நடத்தவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். தற்பொழுது இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் தாக்கி உயிரிழந்தவர் என்ன தீவிரவாதியா, அவர் என்ன ஆயுதம் கொண்டு உங்களை தாக்கினார்களா எனவும் தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளை போலீசாரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு தற்பொழுது எதிர்க்கட்சிகளின் சார்பாக கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் அவர்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை எழுப்பியிருக்கிறது. தவேக தலைவர் விஜய், அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தற்பொழுது தமிழக அரசின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இன்னும் ஒரு விரிவான அறிக்கை வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது.